அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்டுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பர்சனலானது. என்னுடைய வாழ்க்கை பயணத்த பத்தியது. என்னுடைய ஹீலிங் ஜேர்னிய நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? நார்சிஸ்டிக் அப்யூஸ்க்கு பிறகு, அந்த அப்யூஸ்லேருந்து வெளில வந்த பிறகு, என்னுடைய ஹீலிங் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதத்தான் இங்க நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். ஆனா, நார்சிஸ்டிக் அப்யூஸ்க்கு அப்புறமேலுக்கு, இந்த ஹீலிங் ஜேர்னி எனக்கு யாரும் சொல்லிக் குடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணல. இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதே 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இந்த நார்சிசம் அப்படின்ற வேர்டு, அப்யூஸு, ஹீலிங், இன்டகிரேஷன், அ கம்பேரிசன் இது எல்லாமே இந்த ஹீலிங் ஜேர்னி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒ எ பிட் ஆஃப் நாலேட்ஜ் கூட எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு சராசரி பெண்ணா, இந்த அப்யூஸ்லாம் வெறும் நார்மல் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் விதி. ஒரு வேல கிடைச்சும் ஒரு ஃபினான்ஷியல் செட்டில்டு ஆன வுமனா இருந்தாலும், இதெல்லாம் எனக்கு நார்மலானது. குடும்பத்தில இதெல்லாம் நார்மலா இருக்கும். என்னோட ஃபீலிங்ஸ் மேட்டர் கிடையாது. நாம எப்பவும் மத்தவங்க சொல்படி தான் கேட்கணும். எனக்கு வலிச்சா நான் அத வெளியில சொல்லக்கூடாது. என்னுடைய உணர்வுகள் இங்க புரிஞ்சுக்கப்பட மாட்டாது. இதுதான் நார்மல் போல இருக்கு. இதுதான் லைஃப் போல இருக்கு அப்படின்னு நானும் நெனச்சுட்டு இருந்தேன். அன்பு அப்படின்றத நம்ம சம்பாதிக்கணும். மரியாதை அப்படின்றது அவங்க குடுக்கறது தான். நமக்குன்னு தனி மரியாதை கிடையாது. அப்படின்னு நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். இதே மாதிரி தான் நெறைய பெண்கள் இருக்கவும் செய்யறாங்க. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரொம்ப உடைச்ச, நான் யாருன்னே தெரியாம பண்ண, இருக்கறதுலயே நான் அதிகமா ஆ காயப்படுத்தின ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமேலுக்கு தான் நான் தேடி போனேன். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்? இது என் விதியா? தலைவிதியா? அது உண்மையா? அப்படின்னு நான் தேடி போனேன். ஒண்ணு ஒரு படிய நான் தேட எடுத்து வைக்க, எனக்கு என்ன வேணுமோ, நான் என்ன தெரிஞ்சுக்கணுமோ, நான் என்ன செய்யணுமோ, எல்லாமே என் கண் முன்னால விரிய ஆரம்பிச்சுது. மேஜிக் மாரி தான் இருந்துச்சு. அந்த ஹீலிங் அப்படின்றது நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ, ஆ அடிபட்ட ஒருத்தவங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தவங்க, குத்துயிரும், கொலையுருமா ஆனா உடம்பெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. பிசிக்கலா ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபிட். பட் மென்டலி உயிர் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்குது. வேற ஒண்ணுமே அவங்கள்ட்ட அசைவு இல்ல. அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிசிக்கலா. அந்த அளவுக்கு நான் மென்டலி பாதிக்கப்பட்டேன். உயிர் மட்டும் தான் இருந்துச்சு. நடமாடுறேன். உணர்வு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா, உள்ளுக்குள்ள நான் செத்து போயிருந்தேன் நானு. நான் யாருன்னே எனக்கு அடையாளம் தெரியல. நான் எங்க இருக்கிறேன்? எங்க ஸ்டார்ட் பண்றேன்? நான் என்ன பண்றேன்? அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, அத நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, அது எனக்கு மறுபிறவியா எனக்கு தோணுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்ச இந்த பயணம் எனக்கு மறுபிறவிய குடுத்துச்சு. 40 வயசு வரைக்கும் 39, 40 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்க, மத்தவங்க நான் எப்படி வாழணும்னு நெனச்சாங்களோ, மத்தவங்க எப்படி என்ன ஷேப் பண்ணி வச்சிருந்தாங்களோ, மத்தவங்க எப்படி என்ன ஆட்கொள்ளணும்னு நெனச்சாங்களோ, அவங்களுக்கு தகுந்த பொம்மையா மாறி நான் ஆடிட்டு இருந்திருக்கனே ஒழிய, நான் யாருன்னு கொஞ்சம் கூட உணராமலே இருந்திருக்கிறேன். அந்த ஹீலிங் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ, அதுக்கான கேட்டலாகோ, மேனுவலோ எதுவுமே என்கிட்ட இல்ல. ஆனா என்னுடைய உள் உணர்வு, என்னுடைய ஆன்மா, என்னுடைய உள்ள வலிச்சிட்டு இருக்க அந்த குரல் மட்டும் சொல்லுச்சு.
நீ இதிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு. யாரும் என் பக்கத்துல உட்காந்து உன் மனசுக்கு இது ஆச்சு, உன் உடம்புக்கு இது ஆச்சு, உன் எமோஷனுக்கு இந்த மாரி ஆச்சு அப்படின்னு எனக்கு சொல்லிக் குடுக்கவும் இல்ல. ஆனா, நானா கத்துக்க ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிச்சேன். என்னுடைய தேடல் என்ன எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துச்சு. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கத்துக்க ஆரம்பிச்சேன். பொறுமையா கத்துக்க ஆரம்பிச்சேன். கத்துக்க வலி அதிகமாச்சு. ஆனா, நான் ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சேன். நான் எனக்கு உண்மையா மாறிட்டு இருக்கிறேன். வலி மிகுந்த வழிதான் அது. ஆனா, நான் எனக்கு உண்மையா, நேர்மையா எனக்கு நான் உண்மையா, நேர்மையா இருக்கிறேன். அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஆறுதல் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை நீங்க இத கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, எமோஷனலா எக்ஸாஷன் ஆயி, நீங்க ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்து, யாருக்குமே தெரியாத வலிய அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இத தெரிஞ்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அங்க தான் இருந்தேன். உங்கள மாரி தான் நானும் இருந்தேன். நான் இந்த ஹீலிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணது மத்தவங்களுடைய அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக இல்ல. என்ன நான் அமைதிப்படுத்தணும். அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரே நாள்ல ஆரம்பிச்சிடவும் இல்ல. எனக்கு என்னைக்கு இந்த அவேர்னஸ் வந்துச்சோ, நான் நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற அறிவு என்னைக்கு எனக்கு எட்டுச்சோ, அன்னைக்கு தான் இந்த ஹீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல முதல் விஷயமா நான் எடுத்துக்கிட்டது சைலன்ட் பேட்டில். நான் வெளியில யார் கூடயும் சண்ட போடல. ஆனா, வெளியில நடக்கிற சம்பவங்களுக்காக நான் எனக்குள்ளவே சண்ட போட்டுட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்க, நான் எனக்குள்ளே சண்ட போடுறது எனக்கு எவ்ளோ வலிய குடுத்துருக்கும் அப்படின்னு. ரொம்ப காலமாவே அந்த நான் எனக்குள்ள சண்ட போட்டுட்டு இருக்கத யாரும் பார்க்கல. யாருக்கும் தெரியவும் இல்ல. ஆனா வெளியில நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபங்ஷன் ஆயிட்டு இருந்தேன். காலைல எழுந்திருப்பேன், சமைப்பேன், ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன், நல்ல மனைவியா இருப்பேன், நல்ல டீச்சரா இருப்பேன். போவேன், வருவேன் எல்லாமே கரெக்ட்டா நடந்துச்சு. ஆனா, உள்ளுக்குள்ள நான் சண்ட போட்டுட்டு இருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. அது வெளியில யாரும் நோட் பண்ணவே இல்ல. ஆனா, அந்த உள்ளுக்குள்ள அந்த பதட்டத்த மறைச்சுக்கிட்டு வெளியில நான் ஃபங்ஷன் ஆக எனக்குள்ள டிப்ரஷன் அதிகமாச்சு. எப்ப பாரு ஒ அ வொர்ஸ்ட் கேஸ் சினரியோன்னு சொல்றது. ஏதோ ஒண்ணு நமக்கு கெட்டதா நடக்க போகுது. ஏதோ ஒண்ணு நமக்கு கெட்டதா நடக்க போகுதுன்ற திங்கிங். இந்த திங்கிங் நமக்கு தானா வந்தது கிடையாதுங்க. நார்சிசிஸ்ட் அபியூஸ்ல உள்ள எல்லாருக்குமே இந்த திங்கிங் வரும். ஏன்னா, அந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் உள்ளவங்க நமக்கு அத புகுத்தி வச்சிருப்பாங்க. நம்மள பாசிட்டிவாவே திங்க் பண்ண விட மாட்டாங்க. நான் என் வாழ்க்கையில பார்த்தது என்ன அப்டின்னாக்க, நான் பொதுவா ரொம்ப பேசுறவ. ரொம்ப பேசுறவ. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னாக்க, எங்க அப்பா முன்னாடி நான் பேச மாட்டேன். பேச விடமாட்டார். அதுதான் முக்கியம். எப்போ என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தைய கொண்டு என்ன திட்டலாம். அந்த வார்த்தைய கொண்டு அன்னைக்கு முழுக்க என்ன காயப்படுத்தலாம். என்ன திட்டிக்கிட்டே இருக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பெர்சன் அவரு. அதையும் மீறி குழந்தை பருவத்துல சில நேரங்கள்ல நான் வார்த்தைகள விட்டுருவேன். 1 மாசம் ஆனாலும் விடமாட்டாருங்க. அடுத்த வார்த்தை என் வாயிலேருந்து வர்ற வரைக்கும் அதே வார்த்தைய சொல்லி என்ன காயப்படுத்திட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம, நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சதோ, நல்லதோ நான் சொல்ல போனேன் அப்படின்னா, எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதுல இருக்கிற நல்லத அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. அதனால என்ன நெகட்டிவா பிரச்சனை வரும், அத மட்டும் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதனால இது உனக்கு தேவையில்லன்னு சொல்லி அந்த சாப்டர முடிச்சுருவாரு. அதனாலேயே நான் சிந்திக்கிற ஒரு விஷயங்களையும் என்னுடைய நெகட்டிவ் மட்டும் தான் நான் சிந்திச்சேனே ஒழிய, அதுல ஒரு நல்லதும் இருக்கு அப்படின்னு நான் சிந்திக்கவே இல்ல. சிந்திக்க முடியல, சிந்திக்க தெரியல எனக்கு. அந்த வொர்ஸ்ட் கேஸ் சினரியோ நமக்குள்ள புகுத்தப்பட்ட நெகட்டிவ் திங்கிங்
நார்சிஸ்டிக் பிஹேவியர் உள்ள ஒரு பெர்சனால நமக்குள்ள புகுத்தப்பட்ட அந்த நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன் நம்மள எப்ப பாரு ஏதோ ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினரியோ நம்மள நோக்கி வருது. ஏதோ ஒரு ப பிரச்சனை நம்ம நோக்கி வருது அப்படின்ற ஒரு பதட்டத்திலே நம்மள எப்பவுமே வச்சிருக்கும். அந்த சம்பவம் நடக்காதுங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த சம்பவத்துக்கு என்னென்ன கான்வர்சேஷன் வரும் அப்படின்றத நம்ம ரீப்ளே பண்ணிட்டே இருப்போம். இல்லாத ஒண்ண நாம ரீப்ளே பண்ணிட்டே இருப்போம். அந்த கான்வர்சேஷனுக்கு என்ன நம்ம பதில் சொல்லணும்? ஆனா அது நடக்கவே இல்ல. வரவும் இல்ல. வராத ஒண்ண வரும்னு கற்பனை பண்ணி, அங்க நடக்கிற கான்வர்சேஷனுக்கு நாம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு, நம்மள நாமே ஒரு இல்யூஷன வந்து உயிரோட்டமா வச்சிருப்போம் நாம. அந்த நேரத்துல தான் நம்ம நர்வஸ் சிஸ்டம் எப்பவும் ஒரு அலர்ட் மோடுலயே இருக்கும். நாம தான் அப்படி வச்சிருப்போம். அந்த நர்வஸ் சிஸ்டம் எப்பவுமே ஒரு அலர்ட் மோடுலே இருக்கும். இதுதான் லவ்வு. இதுதான் அட்டாச்மென்ட். இதுதான் லாயல்டி அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அதாவது யார் எனக்கு அந்த அலர்ட் மோடு, வொர்ஸ்ட் கேஸ் சீனரியோ, இல்ல அந்த ஆங்ஷியஸ் அந்த டிப்ரஷன எனக்கு குடுக்குறாங்களோ, அவங்கள சுத்தி தான் என்னுடைய அன்பு இருக்கும். அவங்கள சுத்தி தான் நான் அட்டாச்டா இருக்கணும். அவங்களுக்கு தான் நான் லாயல்டி உண்மையா இருக்கணும். அப்படின்னு என்ன பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலே அது சர்வைவல். உயிர் வாழறதுக்கு உண்டான போராட்டம். ஆனா, அதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, அது சர்வைவல்னே எனக்கு தெரியல. சர்வைவல்ன்ற வேர்டே எனக்கு தெரியல. இதுதான் என் விதி, இதுதான் என் நேச்சர், இதுதான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்கும்னு நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 2வது எமோஷனல் எக்ஸாஷன். அதாவது இந்த எமோஷனல் வேர்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் இந்த பிரசன்ட்ல வந்து ரொம்ப சேஃபா இருக்கிறேன். ரொம்ப சேஃப்டியா இருக்கிறேன். என் உடம்பும் சரி, என் மனசும் சரி ரொம்ப அமைதியா இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற விஷயங்கள் எதுவும் எனக்கு பதட்டத்த குடுக்கல. நான் ரொம்ப அமைதியா, ரொம்பவும் காமா என்னோட நெர்வஸ் சிஸ்டத்த அவ்ளோ காமா நான் வச்சிருக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல என் நெர்வஸ் சிஸ்டம் அமைதியா இருக்கிறதுனால, உள்ளுக்குள்ள புதைக்கப்பட்டிருந்த, அடக்கப்பட்டிருந்த, தடுக்கப்பட்டிருந்த அந்த உணர்வுகள், குழந்தை பருவத்திலேருந்து அந்த 40 வயசு வரைக்கும் நான் வச்சிருந்த அந்த உணர்வுகள், சில நேரம் மேல எழும்பி வரும். அப்ப உண்மையிலேயே நான் பயந்துருவேன் நானு. ஏன்னா, நான் என்ன நெனச்சுப்பேன், அது இப்ப எனக்கு நடக்கிற மாரி நெனச்சுப்பேன் நானு. அதனால அந்த நேரத்துல எனக்கு என்னென்ன உணர்வுகள் இருந்ததோ, அது அத்தனையும் இந்த இந்த நேரத்துல நான் உணரவும் ஆரம்பிப்பேன். இதத்தான் நம்ம எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த மாரியான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்குன்னா, ஒரு விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்திர்றேன். உங்க நரம்பு மண்டலம் அமைதி ஆச்சு அப்படின்னா மட்டும் தான், உங்களுடைய கடந்த கால அடக்கி வச்ச எண்ணங்கள், கோபங்கள், வலிகள், வார்த்தைகள் வெளில வருமே தவிர, நீங்க ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணாம நார்மல் நெனச்சு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அது வெளில வராது. எப்போ கடந்த கால சம்பவங்கள் உங்களுக்கு கோவத்தையும், வலியும் திரும்ப திரும்ப குடுக்குதோ, அதுதான் நீங்க ஹீலிங்ஸ் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கான முதல் அறிகுறி. இந்த இந்த போட்காஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு கூட இந்த எமோஷனல் எக்ஸாஷன் இருந்தது. எனக்கு கஷ்டம் குடுத்தவங்கள பத்தி நான் நெனச்சாலே என்னுடைய உடம்பு வந்து எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆவறத நான் ஃபீல் பண்ணேன். அவங்கள பத்தி நெனச்சாலே எனக்கு வந்து என் உடம்பு டயர்ட் ஆகும். மென்டலி வந்து நான் ரொம்ப சோர்வடைஞ்சிருவேன் நானு. அது என்னுடைய உள்ளுணர்வு வரைக்கும் பாதிச்சுது. அதுவும் இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்ல நமக்கு வரக்கூடிய இந்த எக்ஸாஷன் இருக்கு பாத்தீங்களா? ஓவர்லோட் இருக்கு பாத்தீங்களா? எக்ஸ்ப்ளோடிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப சத்தமாலாம் இருக்காது. ஒரு டிராமேட்டிக்கா நம்மகிட்ட வராது. ஆனா, நம்மள எப்ப பாரு ஒரு அமைதியான குழப்பத்திலேயே வச்சிருக்கும். நாம அது திரும்ப 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 ரீப்ளே பண்ணிட்டே இருப்போம்.
ஏன்னா, அதுக்கு வெளியில வர்றதுக்கான வடிகள நம்ம குடுக்கல. ஒரு சிஸ்டம நம்ம குடுக்கல. ஒரு பிரிட்ஜ நாம குடுக்கல. உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் வெளியில வர்றதுக்கான வழிய குடுக்காம, அது வெளியில வந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம உள்ளே அடைக்கிறோம். நான் தேர்ந்தெடுத்த வழிகள் மெடிடேஷன், ஜர்னலிங் 2மே நான் பண்ணேன். எனக்கு உள்ளுக்குள்ள என்ன தோணுதோ எல்லாத்தையுமே ராவா எழுதுனேன். கோவமா, அழுகையா, வெடிப்பா, வெறுப்பா, வார்த்தையில திட்டணுமா எல்லாத்தையுமே மெடிடேஷன்ல வெளியில தள்ளினேன். ஜர்னலிங் பண்ணேன், எழுதுனேன். அந்த சைலன்ட் கன்ஃப்யூஷன் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைலன்ட் கன்ஃப்யூஷன் நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கும். நம்மள நாமளே கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் நமக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். என்ன அப்டின்னாக்கா, ஒரு நேரம் நம்மள ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறவங்க, ஒரு நேரம் நாம இல்லவே இல்ல இன்விசிபிள் திங்கா நம்மள ட்ரீட் பண்றாங்களே அது ஏன்? அப்டின்ற கன்ஃப்யூஷன் நம்மள ரொம்ப ட்ரைன் பண்ணும். நான் இந்த ஸ்டேஜ்ல தான் ரொம்ப நாளாவே இருந்தேன். என்கிட்ட இருந்த உறவுகள் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நேரம் என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க தேவைகளுக்கு நான் தேவை அப்படின்னா என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. தேவை இல்லையா? நான் ஒருத்தி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் நான் ரொம்ப காலமா இருந்தேன். இந்த அவேர்னஸ் மொமெண்ட் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு இந்த விழிப்புணர்வு எப்ப வந்துச்சு? என்னுடைய நான் நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற விழிப்புணர்வு தான் என்னோட ஹீலிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். கோபத் கோபத்தினால இல்ல, பழிவாங்குற எண்ணத்தினால இல்ல, என்ன ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக இல்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுகிட்டேன். அவேர்னஸ். எனக்கு அந்த அவேர்னஸ் கிடைச்சது. அந்த நாள் தான் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன் நானு. என்ன அப்படின்னா, என்ன பத்தி புரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு, நான் எதுக்கு வாழ்நாள் முழுக்க என்ன பத்தின விளக்கத்த நான் குடுத்துட்டு இருக்கிறேன்? முதல் கேள்வி அதான். என்ன புரிஞ்சுக்கணுனோ, என்ன பார்க்கணுனோ, நான் சொல்றத கேட்கணுனோ, எந்த ஒரு எண்ணமுமே இல்லாத ஒரு உறவுகிட்ட, என்ன ப்ரூவ் பண்ணி, என்னோட எமோஷன்ஸ சொல்லி, என்னோட வலிகள பகிர்ந்துக்க நான் ஏன் முயற்சி பண்றேன்? முதல் கேள்வி. ஆனா அது என்ன ரொம்ப காயப்படுத்துச்சு. அவங்க என்ன புரிஞ்சுக்கல, இது இல்ல அப்படின்றது எனக்கு ரொம்ப காயத்த குடுத்தது. அதே சமயம் இந்த கேள்வி தான் எனக்கு விடுதலையும் குடுத்தது. ஏன்னா, எப்போ நான் அவங்கள கன்வின்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணனோ, அப்போ நான் என்ன கவனிக்க ஆரம்பிச்சேன். அதுதான் என் சுதந்திரத்திற்கான முதல் வாசல் படியா இருந்துச்சு. நான் எடுத்த முதல் படி என்ன? நான் எடுத்து வச்ச முதல் படி, என்ன குறை சொல்றத நான் நிறுத்திக்கிட்டேன். அவங்க என்ன வேணாலும் என்ன குறை சொல்லிட்டு போட்டும். குறை சொல்லட்டும், கிண்டல் பண்ணட்டும், அசிங்கப்படுத்தட்டும், அவமானப்படுத்தட்டும், என் எமோஷன்ஸ் ஒண்ணும் இல்லன்னே பண்ணட்டும், நான் யாருன்னே தெரியாம இருக்கட்டும், நான் ஒருத்தி இருக்கிறேன்றதே மறந்து போகட்டும், என்ன வந்து மட்டம் தட்டட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்காக நான் என்ன குறை சொல்லிக்கிற பழக்கத்த நிறுத்தணும். அவங்க என்ன பண்ணாலும் அது அவங்க பண்றாங்க. அவங்க விருப்பப்பட்டு பண்றாங்க. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் போய் அவங்கள திருத்தவும் முடியாது. பேசாதீங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆனா, அவங்க பண்ற அந்த தப்புனால, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, என் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில நான் இருந்தேன் பார்த்தீங்களா? அத நான் நிறுத்தணும். செல்ஃப் ப்ளேம நிறுத்தணும். இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் வந்து நம்மள எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க, நம்ம ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றவங்க, நம்ம சீன் போடுறவங்க, டிராமா கிரியேட் பண்றவங்க அப்படின்னு. ஒருவேள நாம மாறனாக்க, அதாவது அவங்க எதிர்பார்ப்புப்படி நாம மாறுனாக்க,
இந்த சிச்சுவேஷன் மாறும் போல இருக்கு. அப்படின்ற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்குள்ள புகுத்தி, நம்மள நமக்குள்ள ஒரு பாரத்த ஏத்தி வச்சுருவாங்க. ஆனா நான் ஹீலிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, எனக்குள்ள ஒரு கேள்வி தானாவே எழுந்தது. இது அத்தனைக்கும் நான் எதுக்கும் காரணம் இல்லாம இருந்தா, இது எதுவுமே என்னால நடக்காம இருந்தா, இது எதுக்குமே நான் காரணம் இல்லன்னு இருந்தா, இத்தன நாள் வரைக்கும் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்ன குறை சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அந்த கேள்விய நிறுத்திட்டு, இது எதுக்குமே நான் காரணம் இல்லாம இருந்திருந்தா, இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறும்? சிந்திச்சேன். அந்த கேள்வி என் வாழ்க்கை பயணத்த மாத்துச்சு. எப்படி அப்படின்னா, நான் அவங்கள வெறுக்கல. ஆனா உண்மை என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த உண்மை, அந்த ரியாலிட்டி எனக்கு ஒரு தெளிவ குடுத்துச்சு. அந்த தெளிவு என் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் என்னோட நர்வஸ் சிஸ்டத்த ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப நாளாவே இது தெரியாம இருந்தேன் நானு. எப்படி அப்படின்னா, என் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதனுடைய ரெகுலேஷன் ரெகுலேஷன்ல இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. என் நர்வஸ் சிஸ்டம் சரியான முறையில நான் இயங்கல அப்படின்றதே எனக்கு தெரியாம இருந்துச்சு. இந்த விஷயத்துல நான் இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணுங்க. என்ன அப்படின்னாக்க, ஹோமியோஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப இயற்கையிலே வந்து உயிருள்ள ஜீவன்களுக்கு ஒரு பயம், ஒரு த்ரெட் வந்துச்சு அப்படின்னாக்க, ஏன் ஒரு மான் எடுத்துக்கோங்களேன். அத ஒரு புலி துரத்துது அப்படின்னாக்க, அது உடம்புக்குள்ளற வந்து அந்த பாதுகாப்ப தேடி ஓடுற அந்த உணர்வு அதிகமாகும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்கும். அது வேகமா ஓடும். அ தப்பிக்க முயற்சி பண்ணும். அது தப்பிச்சிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேஜ விட்டுட்டு, அது நார்மலா புல்லு திங்கிறது, மேயறது, குதிக்கிறது அப்படின்ற பழக்கத்த ஆரம்பிச்சுரும். அந்த சர்வைவல் மோட எங்க நிறுத்தணுமோ, அத அங்க நிறுத்திரும். ஆனா, நார்சிசிஸ்ட் அபியூஸால பாதிக்கப்பட்டவங்களுடைய உடம்பு, அந்த சர்வைவல் மோட நம்மளுடைய அவேர்னஸ் வர்ற வரைக்கும் நிறுத்தவே நிறுத்தாது. யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அதனுடைய சர்வைவல் மோட் எனக்கு 40 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. ஒரு சம்பவத்துக்கே இப்படின்னா, இந்த 40 வருஷமா நடந்த சம்பவங்களுக்கான சர்வைவல் மோடுல என் உடம்பு எவ்ளோ தாங்கிட்டு இருந்திருக்கும். அப்போ என்னோட நெர்வஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். ஒரு சம்பவமா நீங்க தாண்டி வர, நீங்க குணமாகிட்டு வரல. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டு, உங்க நரம்பு மண்டலத்துல ஏத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. அத எப்ப குணப்படுத்த போறீங்க? உங்களுக்கே தெரியாம எவ்ளோ பெரிய சுமைய நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி என் உடம்பு இந்த சர்வைவல் மோட்ல இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமேலுக்கு டிஸ்ரெகுலேஷன் ரெகுலேஷன்ல இல்ல. டிஸ்ரெகுலேஷன்ல இருக்கு. அதனால தான் எனக்கு படபடப்பு, தைராய்டு, கால் வலி, முட்டி வலி, எவ்ளோ வைத்தியம் பண்ணும் சரியாகாத எல்லாமே எனக்குள்ளேயே இருந்துச்சு. இப்ப எனக்கு எதுவுமே இல்ல. சத்தியமா இல்ல. ஏன்னா, என் நரம்பு மண்டலத்த நான் சரிப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு என் உடம்பு தன்னத்தானவே சரியா சரி பண்ணிக்கிச்சு. நான் பொய் சொல்லல, மேஜிக்கலாவும் எதுவும் சொல்லல. நான் உண்மையத்தான் சொல்றேன் நான். இந்த அளவுக்கு என் உடம்ப நான் டிஸ்ரெகுலேஷன் பண்ணி வச்சிருக்கத நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, அது எப்படி இயங்குச்சு அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். எப்ப பாரு ஓவர் திங்கிங்கு, எப்ப பாரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தன்னத்தானே ரெடி ப்ரிப்பேர் ஆவறது, எப்ப பாரு நடக்காத ஒரு விஷயத்துக்கு நம்ம அத எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒத்திகைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் பிஹேவியர் உள்ள பேட்டர்ன வந்து அந்த பெர்சன விட்டு எட்ட வந்துட்டேன். ஆனா, நான் எமோஷனலா இன்னும் அவங்க கூட அட்டாச்மென்ட்ல தான் இருந்திருக்கிறேன். அது என்ன அந்த சர்வைவல் மோட்லயே வச்சுட்டு இருந்திருக்கு. எப்ப பாரு
மைண்டுக்குள்ள அந்த ஓவர் திங்கிங் ரீப்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அவங்க வந்தாக்க, இது எப்படி நடக்கணும்? அது எப்படி நடக்கணும்? அவங்கள்ட்ட நான் எப்படி பேசணும்? அப்படின்னு நான் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள அத பண்ணிட்டே இருந்திருக்கிறேன். என் உடம்பு ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மோடுலயே இருந்துச்சு. ஆனா, நான் இந்த ஹீலிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண விஷயம், என் நரம்பு மண்டலத்த அமைதிப்படுத்த ஆரம்பிச்சது தான். அது நான் எப்படி அப்படின்றத நான் அடுத்த வீடியோவுல நான் சொல்றேன். ஏன்னா, அது அது தனி டாபிக். ஏற்கனவே ஒரு விஷயம் ஒரு இதுவும் போட்டிருக்கேன். ஹவ் ஐ ரெகுலேட் மை நர்வஸ் சிஸ்டம்ன்றதையும் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் தரேன். அதையும் நீங்க பாருங்க. ஆனா, அத பத்தி நான் இன்னும் நெறைய பேச வேண்டியது இருக்கு. இப்போ நான் ஹீலிங்க பத்தி மட்டும் பேசுறேன். என்னோட ஹீலிங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்னோட நரம்பு மண்டலத்த சரி பண்ணது மூலியமா தான். என்னோட நர்வஸ் சிஸ்டத்த நான் அமைதிப்படுத்துனது மூலியமா, என்னோட ஹீலிங் ஜர்னிய நான் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா உள்ள போக ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் ஒரு விஷயம் வந்து எனக்கு வினோதமான ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, நான் எப்பப்பலாம் என் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அந்த உணர்வுகள பத்தி தைரியமா பேசுறனோ, தைரியமா வெளியில பேசுறனோ, அப்பப்பலாம் என்ன விட்டு ஏதோ ஒரு பாரம் இறங்குன மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே அந்த பாரம் என்ன அப்படின்னா, இத்தன வருஷமா எனக்குள்ள நான் ஏத்தி வச்சிருந்த பாரம். நான் கல்லு சுமக்கல, மண்ணு சுமக்கல, பெரிய பாரத்த என் முதுகுல சுமக்கல. ஆனா, என் நரம்பு மண்டலத்துக்குள்ள சுமந்து வச்சிருக்க ஒரு ஒரு பாரத்தையும், நான் தைரியமா வெளியில கொண்டு வர ஆரம்பிச்சேன். என்னோட பேச்சின் மூலியமா. இப்போ நான் இந்த பாட்காஸ்ட்ட பேசும்போதுமே, எனக்கு என்னோட தொண்டை அடைக்கும். நெஞ்சு டைட் ஆகும். ஏன்னா, நான் அந்த கடந்த கால பத்தின சம்பவங்கள பேசும்போது, என் உடம்புக்கு திடீர்னு ஒரு ஷாக் வரும். என்ன அப்டின்னாக்கா, நான் இன்னும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேனா அப்படின்னு. ஆனா, அப்புறம் நான் என் உடம்புக்கு நான் சொல்லுவேன். என் நெஞ்சில கைய வச்சு சொல்லுவேன். "இல்ல, நீ அந்த ஸ்டேஜ்ல இல்ல. இப்ப நீ சேஃபா இருக்கிற. ஆனா, அத பத்தி பேசுற. நீ சேஃபா இருக்கிற" அப்படின்னு எனக்கு நானே சொல்லுவேன். என் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா காம் ஆயிடும். இந்த பாட்காஸ்ட் மூலியமா நான் இதெல்லாம் சொல்லும்போது, நான் இந்த பாட்காஸ்ட்ட நானே திரும்ப கேட்கும்போது, என்னுடைய ஓன் வாய்ஸ்ல நான் கேட்கும்போது, நான் தாண்டி வந்திருக்கிறேன். நான் எவ்ளோ உண்மைய பேசுறேன். என் லைஃப்ல நடந்த உண்மைய, இத்தன நாளா உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்த உண்மைய நான் பேசுறேன். என் குரலே நான் கேட்கறேன் அப்படின்னும்போது, என் உடம்பு இன்னும் அமைதியாகுது. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சேன். எனக்குள்ள இருந்த குழப்பத்துக்கு என் குரலே ஒரு தெளிவு குடுக்குது அப்படின்றதையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய ஓன் வாய்ஸ கேட்கும்போது என்னோட நரம்பு மண்டலம் இன்னும் அமைதியாகறதையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, இது எல்லாமே வந்து என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களோட கனெக்ட் ஆன ஒண்ணு. என்னுடைய அனுபவங்கள நான் வேலிடேட் பண்றேன் இங்க. என்ன நானே திரும்பி பார்க்கிறேன். அப்போ என் உடம்பு இன்னும் ரிலாக்ஸ் ஆகுது. உள்ளுக்குள்ள அழுத்தி வைக்க எந்த ஒரு உணர்வானாலும், பாட்டில் போட்டு மூடி வைக்கிற மாரி தான். அது வெளிப்படணும்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா, உங்களால அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா, அத வெளிப்படுத்தினா மட்டும் தான் நீங்க குணமாவீங்க. இதே மாதிரி ஒண்ணு ஒண்ணா என் நரம்பு மண்டலத்த சரிப்படுத்தி ஒரு ஒரு காயங்களா நான் சரிப்படுத்திக்கிட்டு வர, அது என்ன எங்க கொண்டு போய் விட்டுது அப்படின்னாக்க, ஒரு வெற்றிடத்துல கொண்டு போய் விட்டுது. ஏன்னா, இத்தன வருஷமா என் உடம்பு வந்து ஒரு சர்வைவல் மோட்லயே இருந்துச்சுங்களா, அந்த சர்வைவல் மோட வந்து நான் சரி பண்ணி, என் நரம்பு மண்டலத்த அமைதியாக்குனா, இப்போ அந்த இத்தன வருஷமா என் உடம்பு இருந்த இடம் வந்து இப்போ அமைதி ஆயிடுச்சு. அதனால என் உடம்புக்கு இது புதுசா இருக்கு. இந்த பிளாங்க்னஸ், இந்த வெற்றிடம் அப்படின்றது அதுக்கு புதுசா தெரிஞ்சுச்சு. அதனால என்னென்ன உருவாச்சு அப்படின்னாக்க, நான் இப்ப இருக்கிறது வந்து எனக்கு பாதுகாப்பான இடமா? அப்படின்ற கேள்வி முதல்ல வந்துச்சு. நான் மத்தவங்கள பத்தி சிந்திக்கிறதே நிறுத்திட்டேன். எனக்கு யார் யாரெல்லாம் அபியூஸ் குடுத்தாங்களோ, அவங்கள பத்தி நான் சிந்திக்கிறதே நான் நிறுத்திட்டேன் நானு.
நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன நான் அமைதியாக்க ஆக்க, என்னோட நெறைய விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுது. பதில் தெரிய தெரிய அவங்க மேல இருக்கிற கோபமும், பழிவாங்குற எண்ணமும் சுத்தமா போயிடுச்சு எனக்கு. ஏன்னா, எனக்கு எல்லா காரணமும் தெரிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கான காரணங்கள் எனக்கு தெரிய வர, தெரிய வர, என் கவனம் அவங்கள விட்டுட்டு எனக்குள்ள திரும்ப ஆரம்பிச்சது. இப்பலாம் நான் அவங்கள பத்தி யோசிக்கிறதே இல்ல. யோசிச்சாலும் அது என்ன பாதிக்கிறதும் கிடையாது எனக்கு. எனக்கு அவங்கள பத்தின நினைவுகள் மறுத்து போகல. கோபமும் கிடையாது. அது என்ன ட்ரிக்கரும் பண்ணல. ஆனா நியூட்ரல் ஆயிடுச்சு. அவங்கள பத்தி நெனச்சா எனக்கு கோபமும் வராது, வெறுப்பும் வராது, அன்பும் வராது. எதுவுமே இல்லாத ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். அந்த நியூட்ரல் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. எப்படி அப்படின்னாக்கா, இந்த ஹீலிங்க நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு என்னோட வலி புரியணும். அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நான் சமாதானமாவேன். அப்பதான் நான் சரியாவேன். அப்பதான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு போவேன். அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் இருந்தேன். ஆனா என்னோட ஹீலிங் எனக்கு சொல்லிக் குடுத்த விஷயம், எனக்கு அவங்கள்ட்டேருந்து எந்த ஒரு க்ளோஷருமே தேவையில்ல. ஏன்னா, கடந்த காலம் நடந்த அவங்க எனக்கு குடுத்த அப்யூஸுக்கும், அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்னுக்கும், நான் ஏன் இப்படி இருக்கன்றதுக்கான எல்லா காரணமும் எனக்கு தெரிஞ்சுது. அத நான் புரிஞ்சுகிட்டேன். ஏத்துக்கவும் ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு எனக்கு அவங்கள்ட்டேருந்து எதுவுமே தேவைப்படல. அவங்களுடைய வலியோ, அவங்களுடைய மன்னிப்போ, அவங்களுடைய திரும்ப என்ன எனக்கு அவங்க காட்டுற அன்போ, எதுவுமே அவங்கள்ட்டேருந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கு தேவையும் இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவங்கள இனிமே அவங்கள வாழ்க்கையில சந்திச்சா, அது எப்படி இருக்கும்? அப்படின்றத கூட நான் கற்பனை பண்றத நிறுத்திட்டேன் நானு. நான் இது வந்து பயந்துட்டேன் அப்படின்றதுக்கும் கிடையாது. அவங்கள அவாய்ட் பண்றேன் அப்படின்னும் கிடையாது. ஏன்னா, நான் திரும்ப அவங்கள பார்த்தாலும், பார்க்காட்டியும், அது என்ன எந்த வகையிலயும் மாத்தப் போறது கிடையாது. ஏன்னா, என்னுடைய சுதந்திரம் என்னன்றது எனக்கு கிடைச்சிருச்சு. அவங்க என்ன எமோஷனலா கொக்கி போட்டு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அத நான் அறுத்து எறிஞ்சிட்டு, நான் சுதந்திரமா வெளில வந்துட்டேன். புரியுதுங்களா? ஓகே. இந்த சர்வைவல்ல இருந்து இன்டகிரேஷன் ஸ்டேஜ்க்கு நான் எப்படி வந்தேன்? அதாவது முதல்ல நான் சர்வைவ் பண்ணிட்டு இருந்தேன். 40 வருஷமா சர்வைவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலுக்கு அந்த சர்வைவல் அப்படின்றத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இப்போ அத இன்டகிரேட் பண்ணி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். முதல்ல இன்டகிரேஷன் அப்டின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்னுடைய கடந்த கால சம்பவங்கள், வலிகள், ரணங்கள், மெமரீஸ், நினைவுகள், அப்யூஸ் எதுவுமே இந்த பிரசன்ட்ல என்னுடைய நரம்பு மண்டலத்த பாதிக்கல அப்படின்றது தான் இன்டகிரேஷன். நாம இன்னும் அந்த வலியிலே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அவங்க கூட அட்டாச் ஆயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். எமோஷனலா அட்டாச் ஆயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க பிசிக்கலா வெளியில வந்துட்டாலும், அவங்க கூட இருக்கிற எமோஷனல் கனெக்ஷன் நீங்க கட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா உங்களால உங்க ஹீலிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த இன்டகிரேஷன் எனக்கு கிடைச்சது. இந்த இன்டகிரேஷன் கிடைச்சதுனால நான் என் கடந்த காலத்த மறந்துட்டனா? இல்ல கடந்த காலத்துல நடந்த எதுவுமே இல்லாம போயிடுமா? அப்படி கிடையாது. கடந்த காலத்துல நடந்தத மாத்தவும் முடியாது. அத நான் மறக்கவும் முடியாது. ஆனா, அதனுடைய தாக்கம் என்கிட்ட இப்போ இல்ல. என்கிட்ட வந்து இது சம்மந்தமா யாராச்சும் பேசுனாலும் நான் கோவப்பட மாட்டேன் நானு. நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு எந்த ரியாக்ஷன் நான் குடுக்க மாட்டேன். ஏன்னா, அது எனக்கு தேவையில்ல. புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட புரிய வைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. அதனால அந்த பாஸ்ட் என்ன இந்த பிரசன்ட்ல எந்த வகையிலயும் பாதிக்கல. அதுதான் உண்ம. இப்போ அத பத்தி என்கிட்ட பேசி என்ன எமோஷனலா அட்டாக் பண்ணணும்னு நெனச்சாங்க அப்டின்னா, அவங்க தான் தோத்து போவாங்க. ஏன்னா நான் தான் எப்பயோ அந்த எமோஷனல் கனெக்ஷன கட் பண்ணிட்டேனே. அதனால அப்படியும் என்ன அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு அதுக்கப்புறமேலுக்கு சில விஷயங்கள் வந்து நான் உணர ஆரம்பிச்சேன்.
என்ன அப்டின்னா, எனக்கு எனக்கு இப்ப இந்த பாட்காஸ்ட் மூலியமா எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. என்ன அப்டின்னாக்க, ஒரு காலத்துல நான் எப்படி இதே மாரி சைலன்ட் பேட்டில்ல இருந்தனோ, அதே மாதிரி இப்பவும் நெறைய பெண்கள் இருக்கறாங்க, அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. என்ன போலவே பாதிக்கப்பட்ட நெறைய பெண்கள் எனக்கு கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, என்ட்ட கால் பண்ணி என்கிட்ட பேசுறாங்க. நான் கவுன்சிலர் கிடையாது நானு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வருது. அ அப்போ அவங்க சொன்ன சில விஷயங்கள், நான் உங்களுடைய ஒரு வீடியோவ தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா, அது வந்து என் வாழ்க்கையோட ஒத்து போனதுனால, உங்களுடைய அனைத்து வீடியோக்களையுமே வந்து நான் பார்த்தேன். எனக்கு உங்கள்ட்ட பேசணும்னு தோணுச்சு. எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு தோணுச்சு எனக்கு. நான் அதான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, "உங்க வீடியோவ நான் கேட்கும்போது, எனக்கே தெரியாம நான் ஒரு டீப் ஸ்லீப்க்குள்ள நான் போன மாரி இருந்துச்சு." அப்படின்னு சொன்னாங்க. இது 2 பேர் என்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னாக்கா, என் வீடியோ ஓட விட்டு அவங்க கேட்டுட்டே இருக்கும்போது, அவங்க தூங்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஆனா, அந்த அந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஏதோ ஒரு ஆழ்ந்த தூக்கத்த குடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்க போனப்போ, அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ண நான் வந்து ரெககனைஸ் பண்றேன். நான் வந்து ஒத்துக்கிறேன். அதாவது நான் வந்து அத வேலிடேட் பண்றதுனால அவங்க நர்வஸ் சிஸ்டம் காம் ஆயிருக்கு. அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதே மாதிரி நான் வந்து வெறும் வார்த்தைகள மட்டும் நான் பேசல. நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது நானு. நான் பேசுறது அத்தனையுமே என் வாழ்க்கையில நடந்த உண்மைகள். அதனால என் வாய்ஸ் வந்து அவங்களுக்கு சேஃப்டியா ஃபீல் பண்றதாவும் என்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி நான் என்னுடைய நர்வஸ் சிஸ்டத்த எப்படி ரெகுலேட் பண்ணேன் அப்படின்றத அவங்களுக்கும் முடியும் அப்படின்ற ஒரு உணர்வ குடுக்கிறதாவும் அவங்க எனக்கு சொன்னாங்க. இது ஈகோ கிடையாதுங்க. ஆனா இது ஒரு அலைன்மென்ட், எம்பாடிமென்ட். நான் என்ன நெனச்சு இந்த பாட்காஸ்ட்ட ஆரம்பிச்சனோ, என்னோட ஹீலிங் ஜர்னி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நெனச்சது, கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாயிட்டே இருக்குது. அத நான் உங்க வார்த்தைகள் மூலியமாவும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நானு. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா, இன்னும் நான் முடிக்கல. என்னோட ஹீலிங் ஜர்னிய இன்னும் நான் முடிக்கல. ஆ இங்க வந்து நான் நிறுத்துறேன். இதனுடைய 2ண்ட் பார்ட்டு உங்களுக்கு வந்து நான் திரும்ப குடுக்குறேன் நானு. ஏன்னா, இந்த ஹீலிங் ஜர்னி வந்து 4 வருஷ ஜர்னிய வந்து என்னால ஒரே வீடியோக்குள்ள கொண்டு வர முடியல என்னால. ஆனா, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் அதுல இருக்குது. இந் அ எனக்கு வந்து ஹீலிங் நான் ஸ்டார்ட் பண்ண வந்து எனக்கு வந்து யாரும் சொல்லிக் குடுக்கல. சரிங்களா? ஆனா, நான் அத ஸ்டார்ட் பண்ணது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நடந்த சம்பவங்கள பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன் நானு. அதனால இன்னைக்கு நான் பேசினதோட தொகுப்ப மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்க, முதல்ல நான் ஆரம்பிச்சது வந்து, சைலன்ட் பேட்டில் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுகிட்டேன். அடுத்து என்னோட எமோஷனல் எக்ஸாஷன் என்னன்றதையும் நான் புரிஞ்சுகிட்டேன். அடுத்து எனக்கு இந்த அவேர்னஸ் எங்க வந்துச்சு அப்படின்றதையும் நான் சொன்னேன். அடுத்து நான் எடுத்து வச்ச முதல் படி என்ன? ஹீலிங் ஜர்னிக்காக நான் எடுத்து வச்ச முதல் படி என்ன? அப்படின்றதையும் நான் சொன்னேன். அடுத்து என்னோட நர்வஸ் சிஸ்டத்த நான் எப்படி ரெகுலேட் பண்ணேன்? அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து இந்த ஹீலிங் ஆன இந்த ஷிஃப்ட் வந்து எனக்குள்ள ஒரு வெற்றிடத்த எப்படி உண்டு பண்ணுச்சு? அந்த வெற்றிடத்த தாண்டி எப்படி இப்ப நான் என் வாழ்க்கைய கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன்? அப்படின்றதையும் நான் சொன்னேன். அடுத்து சர்வைவல் மோட்ல இருந்தேன்னா, எப்படி இன்டகிரேஷன் மோடுக்கு வந்தேன்? சர்வைவல்ல இருந்து எப்படி என் உடம்ப இன்டகிரேஷன் ஸ்டேஜ்க்கு மாத்தி நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றதையும் நான் சொன்னேன். இதுக்கப்புறமும் சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அத நான் அடுத்த வீடியோவுல நான் கன்டின்யூ பண்றேன். இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட பொருந்தி போயிருந்தது அப்படின்னாக்க, அத நீங்க உணர்ந்தீங்க.
எனக்கு இதுதான் நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்திலிருந்து நீங்க வெளியில வந்திருந்தீங்க அப்படின்னாக்க, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி. அடுத்த பார்ட்ல உங்கள நான் சந்திக்கிறேன்.